ரம்புட்டானுக்கு பிரசித்தி பெற்ற இடம் மல்வானை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இருப்பினும் நெட் செய்கை மற்றும் மீன்பிடிக்கு பிரபல்யம் பெற்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது ரம்புட்டான் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு திக்கோடை கிராமத்திலேயே ரம்புட்டான் பழச்செய்கை இடம்பெறுகின்றது. இது ரம்புட்டானுக்கான பருவகாலம் இல்லாத போதிலும் திக்கோடை கிராமத்தில் ரம்புட்டான் காய்த்துள்ளமையை காணக்கூடியதாக உள்ளதென எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். ரம்புட்டான் செய்கையில் நாட்டம் கொண்டுள்ள இந்த பகுதி மக்கள் இதனை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மாத்தளை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் கொழும்பில் இன்று நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த மனித எச்சங்கள் 1988-89 ஆண்டு காலப்பகுதியில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் யுவதிகளுடையதாக இருக்கலாம் என நம்புவதற்கான காரணிகள் இருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியற்குழு உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க என்று குறிப்பிட்டார். அப்போதைய அரசாங்கத்தின் கொலை புரியும் குழுக்களின் பிரதான கொலைக்களமாக இந்த இடத்தை குறிப்பிட முடியும். பல்வேறு சித்திரவதைகளுக்கு இலக்கான உடல் எச்சங்களே இந்த இடத்திலிருந்து கிடைத்துள்ளன. இந்த நாட்டின் இளைய தலைமுறையொன்று கொடூரமாகவும் மனிதாபிமான முறையிலும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட யுகமே இதன் மூலம் பிரதிபலிக்கப்பட்டுள்ளது. எனவே எந்த வகையிலும் இதனை மூடி மறைப்பதற்கோ அல்லது மனித சடலங்களாக அவற்றை புதைப்பதற்கோ இடமளிக்க கூடாது. இது தொடர்பில் முறையான விசாரணைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த எச்சங்கள் தனித்தனியே அடையாளம் காணப்பட வேண்டும். உரிய விசாரணைகளை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு சரியான தண்டனையையும் வழங்க வேண்டும். தென்மாகாண முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். காலி நகர சபையின் முன்னாள் தலைவர் மெட்சிரி டி சில்வா நேற்று வெளியிட்ட கருத்துக்கு அவர் பதிலளித்தார். மக்களின் கருத்துக்களை தான் கவனத்தில் கொள்ளாது சட்டத்தை பின்பற்றி மெட்ரியை பதவி நீக்கம் செய்ததாக தென்பகுதியில் உள்ள உயரதிகாரி ஒருவர் தெரிவிக்கிறார். பிரதம நீதியரசருக்கு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தனர். சட்டத்தை விடவும் மக்கள் கருத்து முக்கியம் வாய்ந்தது எனவும் அதனால் மக்கள் ஏகாதிபத்தியத்துக்கு தலைவணங்கி பிரதம நீதியரசரை பதவி விலக்குவதாக தெரிவித்தனர். மெட்ரி டி சில்வாவின் விடயத்தில் சட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. மக்களின் ஏகாதிபத்தியம் வீழ்ச்சி கண்டுள்ளது. பரவாயில்லை, மக்களின் மேயர் நானே, நான் வேறு எவருடைய மேயரும் அல்ல. ஒருவருக்கு எதிராக முறைப்பாடு கிடைத்தால் சட்ட வரம்புக்குட்பட்டே நாம் நடவடிக்கை மேற்கொள்வோம். அது தீர்மானம் தொடர்பில் வெளித்தரப்பினர் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. மெட்ரி டி சில்வா நகரசபை தலைவராக பதவி வகித்த போது அவர் தொடர்பில் நம்மிடம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்திய போது தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதன்போது மக்கள் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் அபிவிருத்திக்கு தடையாக உள்ள காரணங்களில் நிலப்பிரச்சினை முக்கிய இடம் வகிக்கின்றது. பெருந்தோட்ட பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் இயற்கை சமநிலையை உறுதிப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட காணிகளை தவிர்ந்த ஏனைய அனைத்து நிலப்பரப்பும் பெருந்தோட்ட கைத்தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிற்காலத்தில் பாடசாலைகள் அமைக்கப்பட்ட போது பெரும்பாலும் பொருத்தமற்ற காணிகளே அதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இத்தகைய காணிகளில் அமைக்கப்பட்டுள்ள சில பாடசாலை வளாகங்களில் மண்சரிவு அபாயம் நிலவுவதுடன் மழை காலங்களில் சில பாடசாலைகள் கால வரையறையின்றி மூடப்படுவதையும் காணக்கூடியதாக உள்ளது. எமது இந்த பாடசாலை சார் முஸ்லீம் தமிழ் பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய பாடசாலை. எனவே இதுக்கு என்னென்ன ஒரு விளையாட்டு மைதானமோ சரியான ஒரு பில்டிங்கையோ அமைத்துக் கொள்றதுக்கு எந்த வழியுமே எங்களுக்கு இல்லை. இந்த ஸ்கூலுக்காகவே இருக்கின்றது 5 ஏக்கர் காணி. அதில் ஒரு ஏக்கர் காணியை தான் இப்போ ஸ்கூலில் பராமரித்து கொண்டிருக்கிறாங்க. வகுப்பறைகளில் முன்னெடுக்கப்படுகின்ற கற்றல் செயற்பாடுகளுக்கு அப்பால் இணை பாட விதான செயற்பாடுகளுக்கு ஏற்ற சூழலை பாடசாலையை அண்மித்த பகுதிகளில் உருவாக்குவதற்கு பெற்றோரும் அந்த பாடசாலைகளின் அதிகாரிகளும் காண்பிக்கும் கரிசனை திருப்திகரமாக அமையவில்லை. வெளிமடை பாதினாவெல முஸ்லிம் வித்தியாலயத்திற்கு சொந்தமான 5 ஏக்கர் காணியில் 3.5 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதி தவறாக கையாளப்படுகின்றமை பெற்றோர் மற்றும் பாடசாலை நிர்வாகிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அரசியல் பின்புலத்துடன் இந்த தவறான கையாள்கை இடம்பெறுகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. பாடசாலைக்கு சொந்தமான காணியில் 3.5 ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதியை
வெளிநபர்கள் சட்டவிரோதமாக கைப்பற்றி மரக்கறி செய்கைக்காகவும் தங்குமிட வசதிகளுக்காகவும் பயன்படுத்தியுள்ளதை பதுளை நில அளவை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விடயத்தை உறுதிப்படுத்தும் ஆவணம் 6 வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பாடசாலையின் பழைய மாணவர் சமூகத்தைச் சேர்ந்த சிலரின் தலையீட்டின் பயனாக நில அளவை பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாடசாலைக்கு 5 ஏக்கர் நிலங்களை அப்போது இருந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுத்திருந்தது. இந்த காணியை அப்போது இருந்த அரசியல்வாதிகளால் அங்கிருந்த அரசியல் பிரமுகர்களுக்கு இந்த காணி தாரை வார்க்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் தங்களது சொந்த நிலங்களை போன்று இந்த காணிகளை பல வருடங்களாக பாவித்து வருகிறார்கள். அவ்வாறு நிலங்களை பாடசாலை நிலங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இப்போது வீடுகளை கூட அமைத்து குடிபதியாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த காணியை நாங்கள் அவர்களிடமிருந்து மீட்டெடுப்பதற்காக பல முயற்சிகள் செய்து வட்டார கல்வி அதிகாரிக்கு அறிவித்து அவர் மூலியமாக பிரதேச செயலாளருக்கு அறிவித்து பிரதேச செயலாளர் மூலம் இந்த காணியை அளந்து அந்த காணியை யாரெல்லாம் சட்டவிரோதமாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். வெளிநபர்கள் வசமாகியுள்ள பாதினாவில் முஸ்லிம் வித்தியாலய காணியை மீண்டும் பாடசாலைக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் பொறுப்பு வெளிமட பிரதேச செயலாளருக்கே உரியது. இந்த பொறுப்பை உணர்த்தும் வகையில் ஜனாதிபதி செயலகம் வெளிமட பிரதேச செயலாளருக்கு எழுத்து மூல அறிவிப்பை விடுத்து 5 வருடங்களுக்கு மேல் காலம் கடந்துள்ளது. பதுளை மாவட்ட செயலாளரே, இது உங்களின் கவனத்திற்கு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45க்கு ஒளிபரப்பாகும். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.